இன்னைக்கு நம்ம பிரெயினோட டீசர் டைம். உங்கள் மூளையை கொஞ்சம் ஹாப்பியாக வேலை செய்ய வைக்க போகிறேன். நான் சொல்ல போகிற ஒவ்வொரு விடுகதைக்கும் நீங்கள் சிந்திக்க 5 செகண்ட் டைம் இருக்குது. இப்போ தான் உங்கள் மூளை எவ்வளோ சீக்கிரம் யோசிக்குது அப்படின்னு தெரிய வரும். ஆன்சர் தெரிஞ்ச உடனே மறக்காமல் கமெண்ட் போடணும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ ஒரு 5 நிமிஷமும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். விடுகதையை கேளுங்க, ஹாப்பி ஆகிடுவீங்க. சந்தோஷமாக உங்கள் மூளையை தட்டி விடுங்க. முதல் விடுகதை, ரெடியாக இருக்கீங்களா? காலையில் 4 கால், மதியத்தில் 2 கால், சாயங்காலம் எனக்கு 3 கால். நான் யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 5 செகண்ட் டைம் இருக்குது, யோசிச்சு சொல்லுங்கள். என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா? யோசிச்சுட்ருக்கீங்க தானே? விடுகதையை மீண்டும் சொல்லட்டா? காலையில் எனக்கு 4 கால், மதியத்தில் எனக்கு 2 கால், மாலையில் எனக்கு 3 கால். நான் யார்? ஆன்சரை கண்டுபிடிச்சி கமெண்ட் போட்டிங்களா? சரி, நான் சொன்ன ஆன்சரும் இந்த ஆன்சரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. மனிதன். மனிதன் குழந்தை பிறந்து சில மாதங்களில் தவழுது. வயது வந்தோடனே நடக்க ஆரம்பிக்கிறோம். முதுமையில் நம்ம நடக்க துணையா ஒரு தடியை எடுத்துக்கிறோம். இதுதான். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா? எத்தனை பேர் ஆன்சரை சரியாக சொன்னீங்க? வெரி குட். இதோ உங்களுக்கான அடுத்த விடுகதை வந்துக்கிட்டே இருக்கு. என்னை குத்தினா வலி இல்லை, என்னை வெட்டினா ரத்தம் வராது, ஆனால் என்னை பார்த்தா பயம் இருக்கும். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கா? சரி, சிந்தியுங்க. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பதில் தான், கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? வெரி குட். கமெண்ட் போட்டிங்களா ஆன்சரை? சரி, சந்தோஷம். இப்போ ஆன்சரை செக் பண்ணுறீங்களா? நான் சொல்கிற ஆன்சரும் நீங்கள் கமெண்ட் பண்ண ஆன்சரும் சரியாக இருந்தா நிழல். நிழலை குத்த முடியுமா, வெட்ட முடியுமா? அப்படி வெட்டினா தான் ரத்தம் வரப்போகுதா? இல்லைல்ல. ஆன்சரை கரெக்டாக பண்ணிட்டீங்களா? கங்க்ராச்சுலேஷன். அடுத்த விடுகதைக்கு போயிடலாம்ல. இதோ உங்களுக்கான விடுகதை. இது ஓடும் ஆனால் கால் இல்லை, இது பேசும் ஆனால் வாய் இல்லை. அது என்ன? விடுகதையை மீண்டும் சொல்கிறேன். இது ஓடும் ஆனால் கால் இல்லை, இது பேசும் ஆனால் வாய் இல்லை. ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தானே? ரொம்ப சிம்பிள். வேணா ஒரு குழு கொடுக்கட்டுமா? இது இருந்தால் தான் ஏரியாலாம் செழிப்பாக இருக்கும். என்ன ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? நான் ஆன்சரை சொல்கிறேன், கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கமெண்ட் போட்டுருங்க. ஆன்சரை சொல்லட்டா? ஆன்சர் நதி. அடுத்த விடுகதையை பார்த்துருவோமா? இதோ உங்களுக்கான அடுத்த விடுகதை. பிறப்பு தண்ணீரில், வாழ்க்கை காற்றில், மரணம் தரையில். அது என்ன? பிறப்பு தண்ணீர்லையாம், வாழ்க்கை காற்றுலையாம், மரணம் தரையிலையாம். விடுகதையை மீண்டும் ஒரு முறை கூட சொல்றேன். பிறப்பு தண்ணீரில், வாழ்க்கை காற்றில், மரணம் தரையில். ஆன்சரை கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆன்சரை சொல்லட்டா? மலைத்துளி. மலைத்துளி கடல்ல பிறக்குது, காற்றுல பயணிக்குது, மீண்டும் தரையில பட்டு மரணம் அடையுது. விடுகதை பிடிச்சிருக்கா? இது கொடுத்தா குறையாது, பகிர்ந்தா அதிகரிக்கும். இது இரண்டும் எல்லாருக்கும் தேவை. விடுகதையை மீண்டும் சொல்லட்டா? கொடுத்தா குறையாதான், பகிர்ந்தா அதிகரிக்குமா, இரண்டும் எல்லோருக்கும் தேவையா. ஆன்சரை கெஸ் பண்றீங்களா? இது ரெண்டும் இல்லைன்னா மனித வாழ்க்கை மொத்தமாகவும் இல்லைங்க. ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. அன்பு, அறிவு தாங்க ஆன்சர். அன்பையும் அறிவையும் யாருக்காவது கொடுத்தா குறையுமா? எல்லாரோடையும் அன்பாவே இருங்களேன். குறையாத கொடுக்கறதுனால தப்பில்லை. உங்களுக்கு தெரியாத எல்லாருக்குமே அன்பையும் அறிவையும் கொடுங்க. அன்பு ஒருத்தரை வாழ வைக்கும், ஒருத்தரை முன்னேற்றம். எதை பிடிச்சிருக்கா? ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துடுங்க. இது போன்ற பல வித்தியாசமான விடுகதைகள் கூட வந்துகிட்டு இருக்கு. டெய்லி மோட்டிவேஷன் பண்றோம். உங்களுக்கு பிடிச்ச பக்தி கூட அடிக்கடி ஒளிபரப்பாய்கிட்டே இருக்கு. இப்போ தேவைகளை தேடி கொடுக்குற எங்களுக்கு உங்களோட ஒரே ஒரு சப்போர்ட், சின்ன ஒரு நீங்க கொடுக்குற பெருவாரியான ஆதரவுல தான் நாங்கள் உற்சாகமே இயங்கிட்டு இருக்கோம். அதனால இப்பதான் சேனலை புதுசா பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருக்குல்ல, லைக் ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை பிடிக்கலனா கூட கமெண்ட் பண்ணுங்க. என்ன பிடிக்கலையோ அதை சரி பண்ணிடுவோம். மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி, தேநீர் கதைகள் தோழி, தமிழ் சோஷியல் ஹப்.